ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். தலைப்பு வேத மதம் வேதம். அத்தியாயம் 40. ஜீவஹிம்சை செய்யலாமா? யாகம் என்பது மந்திரம், தேவதை, ஹவிஸ் என்ற 3 ஸ்வரூபமாக உள்ளது. அவைகளுள் மந்திரம் என்பது வாயால் சொல்லப்பட வேண்டும். தேவதையை மனசால் தியானம் செய்ய வேண்டும். ஹோமம் செய்வதற்கு முக்கியமாக வேண்டிய திரவியமே ஹவிஸ். அது காரியத்தில் ஆகுதியாக அக்னியில் செலுத்தப்பட வேண்டியது. இவ்வாறு மனோ, வாக், காயம் என்ற 3ம் ஒருமுகப்படுத்தப் பெறுகின்றன. ஹவிஸில் நெய் முக்கியம். வெறும் நெய்யே ஹோமம் செய்யப்படுவது மட்டுமின்றி வேறு எதை ஹோமம் செய்தாலும் அதை நெய்யால் சுத்தி செய்தே ஆகுதி பண்ண வேண்டும். பல யாகங்களில் ஆகுதியாக பிராணிகளின் வபையை கொடுக்கச் சொல்லி இருக்கிறது. யஜ்ஞம் பண்ணுவது பாபமா, புண்ணியமா, மிஸ்ரமா, அதாவது 2ம் கலந்ததா? மத்வாச்சாரியர் பசுவை கொன்று யாகம் பண்ணக்கூடாது, மாவால் பசுவின் வபையை போல் பண்ணி ஆகுதி பண்ண வேண்டும் என்று கருணையால் ஏற்பாடு பண்ணினார். பசு என்றால் மாடு என்று அர்த்தம் இல்லை. எந்த பிராணிக்கும் சம்ஸ்கிருதத்தில் பசு என்றே பெயர். வியாசர் பிரம்மசூத்திரம் செய்தார். அதில் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி வேதத்தின் ஞான காண்டத்தில் உள்ள உபனிஷத் சொல்வதன் தாத்பரியத்தை சொல்லியிருக்கிறார். யஜ்ஞ பிரயோகம் வேதத்தின் கர்ம காண்டமான பூர்வ மீமாம்சையில் இருக்கிறது. அதனுடைய பிரயோஜனம் வேதத்தின் ஞான காண்டமான உத்தர மீமாம்சையில் இருக்கிறது. அதாவது யாகம் என்று கர்மா செய்வதால் ஏற்படும் சித்தசுத்தியே ஒருவனை ஞான மார்க்கத்தில் சேர்க்கிறது. அசுத்தம் இதி சேன்ன சப்தாத் என்று அந்த பிரம்மசூத்திரம் சொல்கிறது. ஆத்ம ஞான அங்கமாக சாக்ஷாத் வேதமே விதித்தது யஜ்ஞம். இது அசுத்தமான கர்மாவாக எப்படி ஆகும்? அசுத்தம் என்று நாம் தீர்மானம் பண்ணுவதும் நல்லது கெடுதல் என்று தீர்மானம் பண்ணுவதும் எதனாலே? சாஸ்திரங்களை கொண்டு நாம் செய்கிறோம். வேதம்தான் பெரிய சாஸ்திரம், வேதம்தான் பெரிய பிரமாணம். யஜ்ஞம் சப்தம் எனப்படும் வேத பிரமாணத்திலேயே ஏற்பட்டதாதலால் பாபம் இல்லை என்று வியாசர் பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார். சுத்தம் அசுத்தம் ஆகியவை வேதம் என்ற சப்த பிரமாணத்தால் அறியப்படுகின்றன. கள் குடிக்காதே என்று வேதம் சொன்னால் அது அசுத்தம் என்று தெரிகிறது. வேத அபிப்பிராயம் யஜ்ஞம் அசுத்தம் என்பதாக இருந்தால் வியாசர் அதை அங்கமாக சொல்ல மாட்டார். மத்வாச்சாரியார் சொல்கிறபடி மாவினால் பசு பண்ணினாலும் அதில் பிராண பிரதிஷ்டை பண்ணுகிறோம். மந்திரபூர்வமாக பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டால் அதுவும் உயிருள்ள பிராணிக்கு சமம்தானே. எனவே அப்பொழுதும் அதற்கு ஹிம்சை உண்டாகிறது என்றுதானே ஆகும். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று திருக்குறளில் ஒரு செய்யுள் இருக்கிறது. ஹவிஸை அக்னியில் ஆகுதி பண்ணி 1000 யஜ்ஞம் பண்ணுவதை காட்டிலும் ஒரு பிராணியையும் வதைத்து உண்ணாமல் இருக்கிறது நல்லது என்பது இதன் அர்த்தம். இப்படி சொன்னதால் திருவள்ளுவர் யஜ்ஞத்தை நிந்திக்கிறார் என்று அர்த்தம் ஆகாது. தர்மத்துக்காக செய்ய வேண்டியது எப்படி இருந்தாலும் பண்ண வேண்டும். ஹிம்சை என்றும் பார்க்கக்கூடாது. யுத்தத்தில் சத்ருவதம் பண்ணுவதை சகல ராஜநீதி புஸ்தகங்களும் ஒப்புக்கொள்ளவில்லையா? கொலைக்காரனுக்கு தூக்கு தண்டனையை சட்ட புஸ்தகமே விதிக்கிறது அல்லவா? அப்படி லோகத்தில் பல பேருக்கு பெரிய க்ஷேமத்தை தேவர்கள் செய்ய வேண்டும் என்ற உசந்த நோக்கத்தில் அவர்களுக்கு பசு ஹோமம் பண்ணுவதிலும் தப்பே இல்லை. 1000 யஜ்ஞத்தை காட்டிலும் ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணாமல் இருப்பது நல்லது என்பதால் யாகத்தை திருவள்ளுவர் நிந்தித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மற்ற யஜ்ஞங்கள் 1000ஐ விட ஒரு அஸ்வமேத யாகம் செய்வது உயர்ந்தது என்று மனுவே ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். 1000 அஸ்வமேதத்தை விட ஒரு சத்தியம் உயர்ந்தது என்றும் மனு சொல்கிறார். ஒன்றை விட ஒன்று உசத்தி என்றால் எல்லாமே உசத்திதான்.
யஜ்ஞம் பாப்பமாக இருந்தால் 1000 பாப்பத்தை காட்டிலும் ஒரு புண்ணியம் உத்கிருஷ்டமானது, உயர்வானது என்று சொல்லுவார்களா? 100 ஏகாதசி உபவாசத்தை விட ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டமானது என்று சொல்லலாம். 100 கசாப்பு கடைகள் வைப்பதை காட்டிலும் ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டம் என்று சொல்வார்களா? புண்ணிய கர்மாக்களுள்தான் இதைவிட இது உத்கிருஷ்டமானது என்று சொல்லுவார்கள். சாந்தோக்கிய உபனிஷத்தின் முடிவில் அஹிம்சையை சிறப்பிக்கும் போது கூட அந்யத்ர தீர்த்தேபியக என்று விதிவிலக்கு சொல்லி இருக்கிறது. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை தவிர மற்ற இடங்களில் அஹிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அர்த்தம். யஜ்ஞம், யுத்தம், நீதிப்படி தண்டனை தருவது முதலிய இடங்களில் ஹிம்சை என்று நினைக்கக்கூடாது. யஜ்ஞத்தை விட அஹிம்சை சிரேஷ்டம் என்றால் யஜ்ஞமும் சிரேஷ்டம்தான், அதை விட அஹிம்சை சிரேஷ்டம் என்றுதான் அர்த்தமாகும். 1000 யஜ்ஞங்கள் மிகவும் உயர்வானவை, அவைகளிலும் அஹிம்சை உயர்வானது என்ற அர்த்தத்தில்தான் அந்த குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் இந்த குறள் துறவற இயலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஹஸ்தன் 1000 யஜ்ஞங்களை செய்வதை காட்டிலும் சந்நியாசி ஒரு பிராணிக்கும் ஹிம்சை செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அபிப்பிராயத்தில் இந்த குறளை சொல்லியிருக்கிறார். சாஸ்திரப்படியும் துறவிக்கு யஜ்ஞம் செய்யும் அதிகாரம் கிடையாது. அவனுக்கே பூர்ண அஹிம்சை விதித்திருக்கிறது. யாகங்களில் பலவிதம் உண்டு. அதை பற்றி பின்னால் வேதாங்கங்களில் ஒன்றான கல்பத்தை பற்றியும் கிருஹஸ்தாசிரமம் பற்றியும் சொல்லும்போது சொல்கிறேன். இங்கே சொல்ல வந்தது எல்லா யாகத்திலும் பசு பலி செய்யப்படவில்லை என்பதே. ஆஜ்யம் என்ற நெய்யை மட்டும் ஹோமம் செய்வது, ஹவிஷ்யான்னத்தை நெய்ச்சாதத்தை ஹோமம் செய்வது, சரு என்ற நன்றாக பக்குவமான குக்டு தானியத்தை ஹோமம் செய்வது, புரோடாசம் என்பதான அடை மாதிரியான பேக்டு தானிய பக்ஷியங்களை ஹோமம் செய்வது, அக்னிஹோத்திரம் என்பதில் பாலை ஹோமம் செய்வது, ஔபாசனத்தில் அக்ஷதையை ஹோமம் செய்வது, சமிதா தானத்தில் சுள்ளியை மட்டும் ஹோமம் செய்வது என்று இப்படி பல இருக்கின்றன. பசுபலி உள்ளதிலும் யஜ்ஞ பிரசாதமாக ஹோமம் செய்து மிஞ்சியதில் ரொம்ப கொஞ்ச அளவே சாப்பிட வேண்டும். ஒருத்தன் செய்ய வேண்டியதாக 21 யஜ்ஞங்கள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. பாக்க யஜ்ஞம், ஹவிர் யஜ்ஞம், சோம யஜ்ஞம் என்று 3 விதமான யஜ்ஞங்களில் ஒவ்வொன்றிலும் 7 வீதம் மொத்தம் 21 சொல்லியிருக்கிறது. இவற்றிலும் பாக்க யஜ்ஞம் 7லும் பசு பலி இல்லை. ஹவிர் யஜ்ஞங்களிலும் முதல் 5இல் பசு பலி இல்லை. நிரூட பசுபந்தம் என்ற 6வது யஜ்ஞத்திலிருந்துதான் பசுபலி ஆரம்பிக்கிறது. கூட்டம் கூட்டமாக பசுக்களை பலி கொடுத்து பிராமணர்கள் ஏகமாக மாம்சம் சாப்பிட்டார்கள். புத்தர் கூட இப்படி யாகத்துக்காக ஓட்டிக்கொண்டு போகப்பட்ட மந்தைகளை ரட்சித்தார் என்றெல்லாம் இப்போது புஸ்தகங்களில் எழுதி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதிரி ஏகப்பட்ட பசுக்களை பலி கொடுப்பதாக வாஸ்தவத்தில் எந்த யாகமும் இல்லை. பிராமணர்கள் செய்வதில் மிகவும் உயர்ந்ததான வாஜபேயத்துக்கும் 23 பசுக்களே சொல்லப்படுகின்றன. சக்கரவர்த்திகளே செய்கிற மிகப்பெரிய அஸ்வமேதத்துக்கு கூட 100 பசுக்கள் தான் சொல்லியிருக்கிறது. மாம்ச போஜனத்தில் இருந்த ஆசையினாலேயே பிராமணர்கள் தேவப்ரீதி என்று கதை கட்டி யாகம் பண்ணினார்கள் என்று சொல்வது ரொம்பவும் பிசகாகும். ஒரு பசுவின் இன்னின்ன அங்கத்திலிருந்து மட்டுமே இத்தனை அளவுதான் மாம்சம் எடுக்கலாம். அதில் இடாவதரணம் என்பதாக ரித்விக்குகள் இவ்வளவுதான் புஜிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டம் உண்டு. அது துவரம் பருப்பளவுக்கு கொஞ்சம் அதிகம்தான் இருக்கும். இதிலும் உப்போ புளிப்போ காரமோ தித்திப்போ சேர்க்காமல் ருசி பார்க்காமல் அப்படியே முழுங்கத்தான் வேண்டும். ஆகையால் வேறு என்ன காரணம் சொல்லி யஜ்ஞத்தை கண்டித்தாலும் சரி,
பிராமணர்கள் இஷ்டப்படி மாம்சம் தின்னுவதற்கு யஜ்ஞம் என்று பெரிய பெயர் கொடுத்து ஏமாற்றினார்கள் என்றால் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போது ஒரு மருந்தை பரீட்சிப்பது என்பதற்காக லேபரட்டரிகளில் எத்தனை ஜீவன்களை கொல்கிறார்கள். இப்படியே ஒரு பெரிய க்ஷேமத்துக்காக சின்ன ஹானியையும் உண்டாக்கலாம் என்றே யஜ்ஞங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வாஸ்தவத்தில் ஹானியும் இல்லை. அந்த பசு சத்கதி பெறுகிறது என்பதே நம்பிக்கை. இன்னொரு புரளி சோமயாகம் என்று சொல்லிக்கொண்டு சோமரசம் குடித்தது மதுபானம் மாதிரிதான் என்பது. சோமரசம் போதைப்பொருள் அல்லவே அல்ல. அது இன்டாக்சிகேட்டிங் அல்ல. அர்த்தவாதம் என்கிற முறையில் மிகைப்பட பேசும்போது வேதத்தில் ஒரு இடத்தில் இந்திரன் சோமரசத்தால் மதமடைந்து சத்ருவதம் பண்ணினான் என்று வருவதை வைத்துக்கொண்டு இப்படி குயுக்தி பண்ணுகிறார்கள். தேவ சரீர தத்துவமே மனுஷ்ய தர்மங்களுக்கு மாறானது. அது மட்டும் இன்றி ரித்விக்குகள் ஏதோ பாட்டிலாக மொந்தையாக குடித்த மாதிரி பேசுவது அடியோடு விஷயம் தெரியாத பேச்சு. ஒரு யாகத்தில் உரல் மாதிரியான ரூபத்தில் ரொம்ப சின்னதாக உள்ள கிரகம் என்ற ஒரு பாத்திரத்தில் இத்தனை சோமரசம் வடித்து ஹோமம் செய்ய வேண்டும். அதில் மீறுவதை ஹுதசேஷம் என்று சாப்பிட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. இம்மாதிரி ஒரு யாகத்தில் துளியாக செய்கிற சோமபானத்தை எல்லாம் சேர்த்தால் கூட 1 அவுன்ஸுக்கு மேல் வராது. இப்படி சாப்பிட்டு எவரும் மயக்கம் அடைந்ததும் கிடையாது. சோமரசம் என்பது அப்படி ஒன்றும் ருசியாக இருக்கவும் இல்லை என்கிறார்கள். அடிக்குறிப்பு: இப்பகுதியில் உள்ள விஷயங்களில் சில ஸ்ரீ அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர்களின் விளக்கத்தில் வெளியானவை. சோமபானத்தை அந்த காலத்து காப்பி என்று சிலர் வியாக்கியானம் பண்ணிவிட்டார்கள். சோமரசம் உண்டாக்குகிற சந்தோஷத்தை பற்றி வேத மந்திரங்கள் இருப்பதால் இப்படி தப்பர்த்தம் பண்ணிவிட்டார்கள். காப்பி சித்த விருத்தியை கெடுக்கிற வஸ்து, சோமரசம் சித்த சுத்தியை உண்டாக்குகிற வஸ்து. இரண்டையும் ஒன்று என்பது கொஞ்சம் கூட பொருந்தாது. அந்த காலத்தில் சமிருத்தியாக கிடைத்து வந்த சோமலத்தை இப்போது கிடைப்பதே ரொம்பவும் அபூர்வமாகிக் கொண்டு வருகிறது. வேத தர்மங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் நசித்து வருவதற்கு ஏற்றாற்போல் சோமயாகங்களுக்கு ஜீவாதாரமாக இருக்கப்பட்ட கொடியும் க்ஷீணித்து கொண்டே வந்திருக்கிறது. சமீபத்தில் கொல்லங்கோடு ராஜா சோமயாகம் எங்கே நடந்தாலும் அதற்கு சோமலத்தை கொடுப்பது என்று வைத்து கொண்டிருந்தார். காப்பிக்கும் இந்த சோமலத்தைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.